இப்போ 3 சொன்னேன். முதலாவது ஆபிரகாமை ஆசீர்வதிப்பே, நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு. தேவன் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. பேதுருவுக்கு 2 படகு நிறைய மீனை கொடுத்தாரு. எதுக்கு? அந்த மீனை கொடுத்த அந்த பிரமிப்புனால தான் இயேசு பின்னாடியே அவர் போகவே செஞ்சார். அப்போ மீனை கொடுத்ததே எதுக்குன்னா, அவன் இயேசு மெய்யான தெய்வம்னு சொல்லி பின்னாடி போய் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய இயேசுடைய தரிசனம். இந்த தரிசனத்தை தான் பேதுருக்குள்ள வைக்கிறார். அப்ப பண விஷயத்தில் ஆசீர்வதிக்கிறதும் எதுக்காக? இயேசுவை அறிவிக்க. ஆசீர்வதிக்கிறது எதுக்காக? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ. இந்த இடத்துல சொன்னேன். சுகம் கொடுத்தது எதுக்காக சொல்லுங்க? மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கிற இயேசுவை அறிவிக்க. இப்போ இந்த காலை வேளையில் நமக்கு தரிசனம் என்னவா இருக்கணும்னா, கர்த்தர் இதுவரைக்கும் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ போகிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, இந்த சுகம் கொடுத்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். இதுதான் என் தரிசனம். கர்த்தர் பண விஷயத்தில் எவ்வளவோ என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் இனிமேல் வாழ போகிறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் வாழப்போகிறேன்.